அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய கேள்வியாக சென்னையைச் சேர்ந்த ஒரு சகோதரியும் மதுரையைச் சேர்ந்த முன்ஷி என்ற ஒரு சகோதரரும் ஷாபான் மாதத்தினுடைய நோன்பு தொடர்பான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அதாவது அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க என்று சொன்னால், இப்ப ஷாபான் மாதம் நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த ஷாபான் மாதத்தில் பிறை 15 அடைந்து விட்டால் அன்று நாம நோன்பு வைக்க வேண்டும் என்ற கருத்திலும், பிறை 15 தாண்டி விட்டால் அந்த நேரத்தில் நோன்பு வைக்க கூடாது என்ற கருத்திலும் சில ஹதீஸ்கள் நடைமுறையில் மக்கள் மத்தியில பேசப்பட்டு வருகிறது. அதனால ஷாபான் மாதம் முழுக்க நோன்பு வைக்கலாமா கூடாதா, பிறை 15 அடைந்து விட்டால் நோன்பு வைக்கலாமா கூடாதா, பிறை 15 தாண்டி விட்டால் நோன்பு வைக்கலாமா கூடாதா என்பது போன்ற பல சந்தேகங்கள் இஸ்லாமிய சமூக மத்தியில் நிலவி வருவதால, அப்ப எது சரி எது தவறு என்பதை சரியான முறையில் புரிந்து கொள்ளாத காரணத்திற்காக இன்றைக்கு இந்த ஷாபான் மாதம் வந்து விட்டாலேயே ஒரு குழப்பம் நிறைந்த காலகட்டத்தை போல நோன்பு வைத்தவர்களை குறை சொல்லக்கூடிய நிலையும், நோன்பு வைக்காதவர்களை தான் சரியான நிலை என்பது போன்றும் ஒரு கருத்து மக்கள் மத்தியிலே நிலவுகிறது. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த சகோதர சகோதரிகளும் நம்மிடம் இந்த ஷாபான் தொடர்பான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இது இவர்களுக்கு மட்டும் உண்டான சந்தேகம் அல்ல, இன்றைக்கு அதிகமான முஸ்லிம் மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய சந்தேகமாகத்தான் இந்த ஒரு விஷயம் இருக்கிறது. இதுல முதல் விஷயமாக இந்த மதுரையை சேர்ந்த சகோதரர் கேட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், சஹீஹுல் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை அனுப்பிவிட்டு அதுல சொல்லப்படக்கூடிய சரர, சுர்ரத்து, சுரர் போன்ற இந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன என்பது பற்றியான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அந்த சகோதரர் அனுப்பிவிட்ட ஹதீஸ் என்னவென்றால், சஹீஹுல் முஸ்லிம்ல அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் என்ற ஒரு சஹாபி இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னிடமோ அல்லது இன்னொரு நபரிடமோ ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன? அசும்த மின் சுர்ரத்தி ஹாத ஷஹர், இன்னாரே இந்த மாதத்தில் நடுப்பகுதியில் நீ நோன்பு வைத்தாயா என்று அந்த சஹாபிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இந்த மாதம் என்று சொன்னால் ஷாபான் மாதத்தை பற்றி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிட்ட கேட்கிறாங்க. இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் நீ நோன்பு வைத்தாயா என்று கேட்கும்போது அந்த சஹாபி சொல்றாங்க, காலலா, நான் நோன்பு வைக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிட்ட சொல்றாங்க, கால ஃபைதா அஃப்தர்த ஃபஸும் யௌமைனி, நீ ரமலான் மாத நோன்பை நோட்டு முடித்து விட்டால் அதற்கு பிறகு 2 நாட்கள் நீ நோன்பு வை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியில சொன்னதாக பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வார்த்தை வருகிறது என்றால், சுர்ரத்து என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அதாவது ஷாபான் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் நீ நோன்பு வைத்தாயா என்று கேட்டதாக ஹதீஸில் உள்ள வாசகம் இருக்கிறது. இதே போன்ற இன்னொரு அறிவிப்புல என்ன வருகிறது என்றால், அதுல ரசூலுல்லாஹ் இதே கேள்விதான் கேட்கிறாங்க. அதுல வேற வார்த்தை சொல்லி கேட்கிறாங்க, மின் சுரரி ஷாபான், ஷாபானுடைய நடுப்பகுதிகளில். சுரர் என்று சொன்னால் நம்ம இதுக்கு முன்னாடி வாசிச்ச ஹதீஸ் உடைய அந்த சுர்ரத் என்ற வார்த்தையுடைய பன்மைதான் சுரர். அப்ப இதுல ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்கன்னா, ஷாபானுடைய நடுப்பகுதிகளில் நீ நோன்பு வைத்தாயா என்று அந்த சஹாபிட கேட்கிறாங்க. அதுக்கு அந்த நபர் இல்லை என்று சொன்னவுடன் அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபைதா அஃப்தர்த ஃபஸும் யௌமைனி, நீ ரமலான் மாத நோன்பை திறந்து விட்டீர் என்று சொன்னால் ரமலான் முடிந்த பிறகு 2 நாள் நோன்பு வை அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு சொன்னதாக பார்க்கிறோம். இப்ப இந்த 2 அறிவிப்புகள் அடிப்படையில் தான் சஹீஹுல் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல என்ன வார்த்தை சொல்லப்படுது? சுர்ரத் என்ற வார்த்தையும் சுரர் என்ற வார்த்தையும். அது ஒருமை, இது பன்மை. ஆனா கருத்து என்ன? இதுக்கு என்ன நேரடி அர்த்தம் என்றால், நடுப்பகுதி, அந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் நோன்பு வைத்தாயா என்ற கருத்துல கேட்டதாக வருகிறது. அவர் இல்லை என்று சொன்னவுடன் ரமலான் முடிந்து 2 நோன்பை வை என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த அறிவிப்பு சொல்லப்படுது. இப்ப இன்னொரு அறிவிப்பும் வருது. அது சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே போன்ற இந்த ஹதீஸை இம்ரான் இப்னு ஹுசைன் என்ற சஹாபி தான் அறிவிக்கிறாரு. அப்போ இதுலயும் ரசூலுல்லாஹ் அதே மாதிரி கேள்வி கேட்கும்போது எப்படி கேட்கிறாங்கன்னா, ஆமா சும்த சரர ஹாத ஷஹர், இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் நீ நோன்பு வைத்தாயா என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்றாங்க, இல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ ரமலான் நோன்பை முடித்து விட்டீர் என்று சொன்னால் அதுக்கு பிறகு 2 நோன்பை வைத்துக்கொள் என்பதாக இந்த புகாரி ஹதீஸ்ல வருகிறது. இப்ப இந்த சஹீஹுல் முஸ்லிம் செய்தியும் சஹீஹுல் புகாரி செய்தியும் நாம இணைத்து பார்க்கும்போது அதுல ஒரே சம்பவம் தான். ஆனால் அதுல எப்படி கேட்கிறாங்கன்னா, சுர்ரத் என்ற வார்த்தை சொல்லி,
இந்த ஷாபான் மாதத்தினுடைய நடுப்பகுதியில நோன்பு வைத்தாயா என்று கேட்டதாகவும், சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி சரர் என்ற வார்த்தை கொண்டு, அதாவது ஷாபான் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் நோன்பு வைத்தாயா என்று கேட்டதாகவும், அப்ப இரண்டு கருத்துக்களை கொண்டதாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த வார்த்தைக்கு எது சரியான பொருள் என்ற அடிப்படையில் தான் இந்த சகோதரர் கேட்கிறார். இந்த வார்த்தைக்கு சரியான பொருள் நம்ம சொன்னோம்ல, இப்போ நடுப்பகுதி என்ற கருத்துல வரக்கூடிய முஸ்லிம் செய்தியும் சரியானதுதான், புகாரி ஹதீஸ்ல வரக்கூடிய கடைசி பகுதி என்ற செய்தியும் சரியானதுதான். ஆனால் இதே நேரத்துல இந்த மொழி வல்லுநர்கள் இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டு ஹதீஸையும் வைத்துக்கொண்டு மற்ற ஆதாரங்கள் இருக்கும்ல, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையில், நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்தின் அடிப்படையில், அப்போ இந்த ஹதீஸுக்கு எந்த அர்த்தத்தை கொடுத்தால், ஏன்னா ஏதாவது ஒரு அர்த்தம் தான் இருக்கணும். ஏன்னா அந்த சஹாபிக்கு நடுப்பகுதி என்று சொல்லும் போது அப்போ மற்ற நாட்கள் இருக்கத்தானே செய்யுது. நடுப்பகுதி என்ற முஸ்லிம் ஹதீஸை வைத்துக் கொண்டு நாம சட்டம் எடுப்பதாக இருந்தால், அவர் நடுப்பகுதி, உதாரணத்திற்கு ஷாபான் பிறை 15 வைப்போம், அதான் நடுப்பகுதி. நடுப்பகுதி ஷாபான் பிறை 15 அன்று நோன்பு வைத்தாயா என்று கேட்கும்போது அவர் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணணும், இன்னும் 15 நாள் இருக்குது, நீ அதுல அந்த நோன்பை வச்சுக்க அப்படின்னு சொல்லி இருக்கணும் ரசூலுல்லாஹ். ஆனா என்ன சொல்றாங்க, நீ ரமலான் முடிந்து அதுக்கு அடுத்த மாசம் நோன்பு வை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியில என்ன விளங்குது என்றால், ஒருவேளை நடுப்பகுதி தான் என்ற கருத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால், அப்ப மற்ற நாள்ல வைங்க, இந்த இன்னும் 15 நாள் வைங்க என்றுதானே ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கணும். அப்ப அந்த நாட்களை வைக்க விடாம மற்ற நாட்கள்ல வைக்க சொல்றாங்களே, அப்ப இது ஒரு தவறான கருத்தை தருது, இது ஏற்புடைய கருத்து இல்ல என்ற அடிப்படையில மொழி வல்லுநர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த கடைசி ஷாபானுடைய கடைசி பகுதியில நோன்பு வைத்தீங்களா என்று கேட்கும்போது அந்த சஹாபி இல்லைன்னு சொல்றாருல, ஏன்னா அடுத்து வைக்க முடியாது. அதாவது பிறை 27, 28 அந்த சமயத்துல ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிட்ட கேட்ட அர்த்தத்துல, அப்போ அவருக்கு வேற நாள் வைக்கிறதுக்கு நாள் இல்ல, ரமலான் வந்துருச்சு. அதனால ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, சரி ரமலான் வந்துருச்சு, நீங்க இப்ப வைக்கல, அதனால ரமலான் முடியட்டும், அதுக்கப்புறம் நோன்பு வைங்க என்ற கருத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த செய்தி தான், அதுதான் ஒரு சரியான அர்த்தத்தின் அடிப்படையில் அமைந்தது என்ற கருத்துல பல மொழி வல்லுநர்கள் இமாம்கள் இதை சொல்றாங்க. இதுதான் ஏற்புடைய கருத்து. ஏன் என்று சொன்னால், இதற்கு இன்னொரு காரணத்தையும் சொல்றாங்க. இந்த சுர்ரத்து என்பது நடுப்பகுதி என்ற அர்த்தம் இருந்தாலும், சரர் என்பதற்கு இறுதி பகுதி என்ற அர்த்தம் இருந்தாலும், இரண்டு சொல்லுமே ஒரே வேர் சொல்லிலிருந்து பிறந்த வார்த்தை தான் என்று ஒரு காரணத்தை சொல்றாங்க. அப்ப சுர்ரத்து சரர என்பதற்கு வேர் சொல் என்ன, சர்ர என்பது. அப்ப சர்ர என்ற வார்த்தையிலிருந்து தான் வந்த பெயர் சொல்லி இது. அதனால இதுக்கு ஒரு அர்த்தம் போதுமானது, ஷாபானுடைய இறுதி பகுதியில நோன்பு வைத்தாயா என்று ரசூலுல்லாஹ் கேட்பதுதான் ஏற்புடையதான அர்த்தமாக இருக்கும். ஏன்னா அடுத்த நாட்கள் இல்லையே, ரமலான் வந்துருச்சு என்ற கருத்தின் அடிப்படையில பார்க்கும்போது, அப்ப இதுதான் இறுதி பகுதி என்ற வார்த்தை சொல்வதுதான் ஏற்புடையான அர்த்தம் என்ற செய்திகளை மொழி வல்லுநர்கள் சொல்றாங்க. இதுதான் சரியான அர்த்தமாக இருக்கும் என்பதை உங்களுக்குரிய முதல் விளக்கமாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக அந்த சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஷாபான் மாதத்தினுடைய 15 பிறை 15 அடைந்து விட்டால் அதற்கு பிறகு ரமலான் வரைக்கும் எந்த நோன்பும் வைக்கக்கூடாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்ப இந்த செய்தி சரியானது தானா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அபூதாவுத் மற்றும் திர்மிதி என்ற ஹதீஸ் நூல்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தியில நபிகள் நாயகம் அவர்கள் என்ன கட்டளை போடுகிறார்கள் என்று கேட்டால், இதன் தசஃப ஷாபானு ஃபலா தசூமு, ஷாபானுடைய பாதி அடைந்து விட்டால் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டளையா போடுறாங்க. அப்ப ஷாபான் மாதம் பாதி அடைந்து விட்டால், பிறை 15 அடைந்து விட்டால் 15க்கு மேல நோன்பு வைக்காதீங்க என்ற கருத்துல அபூதாவுதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. அதே போன்று திருமதியில இன்னொரு செய்தியும் வருகிறது, இதா பக்கிய நிஸ்பும் மின் ஷாபான பலா தசூமோ, ஷாபான் மாதத்தினுடைய பாதி எஞ்சி இருக்கும் போது நீங்கள் நோன்பு வைக்காதீங்க. அப்ப இதுல பாதி அடைந்து விட்டால் நோன்பு வைக்காதீங்க என்றும், இதுல பாதி இருக்கும் போது, அதாவது ரமலானுக்கு முந்தைய 15 நாள் இருக்குல்ல, அந்த பாதி நாட்கள் இருக்கும்போது நோன்பு வைக்காதீங்க என்ற அடிப்படையிலும் இந்த ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இந்த செய்தி அடிப்படையில் தான் இன்றைக்கு பரவலாக 15வது தேதியை கடந்து விட்டால் யாரும் நோன்பு நோக்க கூடாது என்ற ஒரு தவறான கருத்து முஸ்லிம் சமுதாய மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இது சரியான ஹதீஸ் தானா என்று கேட்டால் இது பலகீனமான செய்தி என்பதை நாம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த அடிப்படையில் பலவீனமானது என்று கேட்டால், இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள்
இதை ஹசன் தரத்தில் தான் பதிவு செய்திருக்கிறாங்க. அது ஒன்றாக இருந்தாலும் ஹசன் தரத்துல ஒரு செய்தி வந்தால் அது சரியான செய்திதான். அதே நேரத்துல இதைவிட நம்பகமானவர்கள் வழியாக இதற்கு நேர் எதிரான கருத்துல செய்திகள் வந்தால் இந்த செய்தியை மறுப்பதுதான் மிக ஏற்றமானது என்று அகமது இப்னு ஹம்பல் என்ற இமாமும் புகாரி போன்ற பெரும் பெரும் இமாம்களும் இந்த செய்தி முன்கரான செய்தி, மறுக்கப்படக்கூடிய செய்தி என்பதை சொல்லி அதற்கு சில ஆதாரங்களையும் வைத்து சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆதாரம் என்ன? ஷாபான் 15க்கு மேல ரமலான் மாதம் வரைக்கும் நீங்கள் நோன்பு வைக்காதீங்க என்ற கருத்தில் வரக்கூடிய அபூதாவுது மற்றும் திர்மிதியுடைய இந்த ஹதீஸ் அது மறுக்கப்படக்கூடிய பலகீனமான செய்தி என்பதற்கு புகாரி மற்றும் அகமது இப்னு ஹம்பல் போன்ற இமாம்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் என்னவென்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வைத்த அந்த நோன்புகளை பற்றி அறிவிக்கிறாங்க. இது சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஃபமா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல சியாம ஷஹரின் இல்லா ரமலான் வமா ரஅய்துஹு அக்ஸர சியாமம் மின்ஹு ஃபீ ஷாபான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரமலான் மாதத்தில் முழுமையாக நோன்பு வைத்தது போன்று வேறு எந்த மாதத்திலும் நோன்பு வைத்ததாக நான் பார்த்தது கிடையாது. அதே போல ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றதை போன்று வேறு எந்த மாதத்திலும் அதிகமாக நோன்பு நோற்றதாக நான் பார்த்தது கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. இது ஆதாரபூர்வமான மிகவும் நம்பகமான அறிவிப்பாளர்கள் வழியாக வரக்கூடிய சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அப்ப இந்த செய்தியில என்ன வருகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக ஷாபான் மாசத்துலதான் நோன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வாசிச்ச அந்த அபூதாவுது திர்மிதி ஹதீஸ்ல ஷாபான் பாதிக்கு மேல நோன்பு வைக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் தடை பண்ணதாக வருகிறது. ஆனால் அதற்கு நேர்முரணாக இந்த செய்தி எப்படி வருது? இந்த மாசத்துல ரசூலுல்லாஹ் அதிகமாக நோன்பு வச்சிருக்கிறாங்க என்று வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லு வேறவும் செயல் வேறவும் வந்திருந்தால் அப்ப இது ஹதீஸ் தானா என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா செய்ய மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அதிகமான நோன்புகளை ஷாபான் மாசம் தான் வைத்திருக்கிறார்கள் என்றால் அப்போ இதுதான் சரியான செய்தி என்ற ஒரு காரணத்தை வைத்து அந்த அபூதாவுது செய்திய புகாரி போன்ற இமாம்கள் நிராகரிக்கிறாங்க. செய்தியும் சொல்லி இதை மறுக்க ஒரு காரணமாக வைக்கிறாங்க. அது என்ன செய்தி என்றால், லா யத்தகத்தமன்ன அஹதுக்கும் ரமலான பி ஸௌமி யௌமின் அவ் யௌமைனி இல்லா யகூன ரஜுலுன் கான யஸூமு ஸௌமஹு ஃபல் யஸும் தாலிகல் யௌம. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் ரமலானுக்கு முந்தைய ஒரு நாளும் மற்றும் அதற்கு முந்தைய ஒரு நாளும் மொத்தம் 2 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் தடை பண்ணிட்டு சொல்றாங்க. நீங்கள் வழக்கமாக வைக்கக்கூடிய நோன்பாக இருந்தாலே தவிர அப்போ அவர் நோன்பு வைக்கட்டும், மற்றபடி அந்த நாட்களை தேர்வு செய்து நோன்பு வைக்கக்கூடியவர்கள் ரமலானுக்கு முந்தைய 2 நாள்ல நோன்பு வைக்க கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் தடுத்ததாக சஹீஹுல் புகாரில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தியை ஆதாரமாக வைத்து அந்த பாதி நாள் நோன்பு வைக்க கூடாது என்ற செய்தியை புகாரி போன்ற இமாம்கள் இந்த செய்தியை வைத்து அதை நிராகரிக்கிறாங்க. இப்ப இதுல என்ன விளங்குது? ரமலான் மாதத்துக்கு முந்தைய 2 நாள், ரமலானுக்கு முந்தைய 2 நாள் மட்டும் நோன்பு வைக்க கூடாது என்ற ரசூலுல்லாஹ் பொதுவா தடுக்கிறாங்கல்ல, அந்த தடை கூட எல்லாருக்கும் கிடையாது. வழக்கமா வைக்கிறவங்க இருக்கிறாங்களா, அதாவது அந்த ரமலானுக்கு முந்தைய 2 நாள் தான் திங்கள் வியாழன் போன்ற அந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் வருதுன்னு வைங்கள. சில பேர் வாரத்துல 2 நோன்பு சுன்னத்து இருக்குல்ல, திங்கள் வியாழன், அதை வைத்துக்கிட்டு வர்றவங்க அந்த ரமலானுக்கு முந்தைய அந்த நாள்ல திங்களாக அமைந்து விட்டால் அவர் நோன்பு வைக்கலாம். இதற்கும் மார்க்கம் அனுமதி அளிக்குது எனும்போது அப்போ ரசூலுல்லாஹ் இதை பொதுவாக தடுத்தாலும் இவங்களுக்கு தடுக்கல, வழக்கமாக வைக்கக்கூடியவங்களுக்கு கூட அதை தடுக்கல. அப்ப இதுல என்ன விளங்குது? ரமலானுக்கு முந்தைய 2 நாள் தான் வைக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே தவிர அதை தாண்டி மற்ற நாள்ல வைக்கலாம் என்பதை நம்ம விளங்கத்தானே முடியுது. இது தடைனா அப்ப மற்ற நாள் வைக்கலாம் என்பதற்கு இது மறைமுகமான ஆதாரமாகத்தான் இருக்கிறது. அப்ப இந்த செய்தியும் அந்த ஷாபான் பாதி நாள் வைக்க கூடாது என்ற செய்திக்கு நேர் எதிரான செய்தியாக இருப்பதனால அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன கேட்கிறாங்க என்று சொன்னால், இந்த நாட்கள்ல கடந்த ரமலான் மாதத்தில் விடுபட்ட நோன்புகளை நோக்கலாமா என்று கேட்கிறாங்க. கலா செய்யலாமா அப்படின்னு. அது தாராளமாக செய்யலாம். அதற்கு மார்க்கத்துல நேரடியாகவே ஆதாரம் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் ரமலான் மாதத்தில் விடுபட்ட நோன்பை ஷாபான் மாதத்தில் தான் எனக்கு நோக்க முடியும், அது அல்லாம மற்ற மாசத்துல என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆயிஷா நாயகி கூட ஷாபான் மாசத்துலதான் நோன்பு வச்சிருக்கிறாங்க என்பதற்கு
இந்த செய்தி கூட ஆதாரமாக இருக்கிறது. இது அல்லாமல் ஒரு ரமலான்ல நோன்பு விடுபட்டிருக்கும்ல, அந்த நோன்பை நம்ம எத்தனை நாட்கள் கூட கழித்து நோன்பு வைக்கலாம். அதற்கு மார்க்கத்துல மிக தெளிவான ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கிய வசனத்திலேயே என்ன சொல்லுகிறான் என்றால், அமன்கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபர் ஃபயித்தத்தும் மின் அய்யாமின் உஹர், உங்களில் அந்த மாதத்தில் பயணியாகவோ அல்லது நோயாளிகளாகவோ இருந்தால் அவர் வேறு நாட்களில் நோட்டு கொள்ளட்டும், கணக்கிட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அதில் அல்லாஹ் இதுல என்ன சொல்லுகிறான் என்றால், விடுபட்ட நோன்பை எப்போ வைக்கலாம் என்று சொன்னால் எத்தனை நாள் கழித்து கூட வைக்கலாம். அதற்கு லிமிட் சொல்லப்படல. இத்தனை நாளுக்குள்ள, அடுத்த ரமலானுக்குள்ளதான் வைக்கணும் என்ற நாட்கள் சொல்லப்படவே இல்லை. எத்தனை நாள் கழித்து கூட வைக்கலாம். வேணா அல்லாஹ் இதுல சொல்லும் போதே மற்ற நாட்கள்ல கணக்கிட்டுக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மற்ற நாள் எத்தனை நாளுக்குள்ள என்று இஸ்லாத்துல சொல்லப்படல. அதனால இப்போ இந்த ஷாபான்லயே நமக்கு முடியலன்னு வைங்களேன், இந்த ரமலான் முடிந்து அடுத்த மாசத்துல கூட வைக்கலாம். அப்போ முடியலன்னா இன்னும் ஒரு 5-6 மாசம் கழிச்சு கூட வைக்கலாம். நமக்கு எப்ப முடியுமோ அப்போ வைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்துல எதை கவனிக்க வேண்டும் என்றால், நாம எப்ப வேணாலும் மௌத்தாகலாம். அப்போ நம்ம மௌத்தா போய்விட்டோம் என்றால் நம்ம விட்ட நோன்புக்கான தண்டனையும் அல்லாஹ் மறுமையில தந்து விடுவார். அப்ப அதை பயந்து எவ்வளவு நாட்களுக்குள்ளாக எவ்வளவு சீக்கிரமாக நோன்பு வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நோன்பு வைப்பதுதான் சிறந்த ஒரு காரியம் என்பதை உங்களுக்குரிய பதிலாக சொல்லிக்கொண்டு, அப்ப நம்ம இந்த ஷாபான் மாதத்துல நோன்பு வைப்பதற்கு மார்க்கத்துல தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. அது கடமையான நோன்பாக இருந்தாலும் சரி, அல்லது சுண்ணத்தான நோன்பாக இருந்தாலும் சரி, அல்லது நாம விரும்பி வைக்கக்கூடிய நோன்பாக இருந்தாலும் சரி, எது வரைக்கும் வைக்கலாம் என்றால் ஷாபான் 28 வரைக்கும் வைக்கலாம். ஷாபான் மாதம் 29, 30 தான் நோன்பு வைக்க தடை செய்யப்பட்ட நாள் என்பதை உங்களுக்குரிய பதிலாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.